பல்லவன் நடேசனோட பிள்ளை இல்லன்னு அவங்க அம்மா நிலாட்ட சொன்னதும், நிலா அத நடேசன் கிட்ட கேட்டு அவரும் அத ஆமான்னு சொன்னதும் பல்லவனுக்கு தெரிய வர போகுதா? இதனால பல்லவன் வீட்ட விட்டு போயிடுவாரா? இல்ல நடேசன தன்னோட அப்பாவா முழுசா ஏத்துக்க போறாரா? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மிஸ் பண்ணாம முழுசா பாருங்க. திரும்பவும் நிலா பல்லவன் அம்மாவ தேடி போறாங்க. ஆனா, இப்பயும் அவங்க அந்த வீட்ல இல்ல. எங்க தான் போயிருப்பாங்க அப்படின்னு நிலா யோசிச்சுக்கிட்டே வரப்போ, கரெக்ட்டா ரோட்ல அவங்கள பாத்துடுறாங்க. ஸ்கூட்டில வந்த நிலா, "ஏங்க நில்லுங்க, நில்லுங்க" அப்படின்னு கத்துறாங்க. ஆனா, அவங்கள பார்த்ததும் பல்லவன் அம்மா ஓடுறாங்க. ஒரு வழியா ஸ்கூட்டில முன்னாடி போய் அவங்கள தடுத்து நிறுத்திர்றாங்க. "ஏங்க நில்லுங்க, நில்லுங்கன்னு சொல்றேன். ஏங்க இப்படி ஓடிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு நிலா கேட்டதும், "ப்ளீஸ்மா என்னைய போலீஸ்லலாம் பிடிச்சு குடுத்துறாதம்மா. ப்ளீஸ்மா தெரியாம பணத்த நான் எடுத்துட்டேன்" அப்படின்னு கெஞ்சுறாங்க. "இல்லங்க போலீஸ் கிட்டலாம் போகல. அங்க போனா பல்லவனுக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துரும். அவன் கஷ்டப்படுறத எங்களாலலாம் பார்க்க முடியாது. அதனால நான் போலீஸ் கிட்டலாம் போகல. நீங்க பயப்படாதீங்க. ஆனா நான் உன்கிட்ட சில விஷயங்கள் கேட்கணும். அதுக்காக தான் உங்கள தேடி வந்தேன்." "எங்க தான் போனீங்க? எத்தன வாட்டி வீட்டுக்கு வந்தாலும் வீடு பூட்டியே இருக்கு." அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. "ஏம்மா நீ பேசாட்டுக்கு போலீஸ் கிட்ட புடிச்சு குடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்ட. என் பொழப்பே இங்க ஆல்ரெடி நாறி போய் கிடக்குது. போலீஸ் கிட்டலாம் போனா நான் என்ன ஆகுறது? அதனால தான் நான் வீட்டுக்கே போகல." அப்படின்னு அவங்க சொல்றாங்க. "சரி சொல்லு உனக்கு என்னதான் வேணும்?" அப்படின்னு அவங்க அம்மா கேட்டதும், "உங்களுக்கும் நடேசனுக்கும் என்னதான் சண்ட? அவர் ஏன் உங்கள ஏத்துக்கவே மாட்டேங்கிறாரு? நீங்க வந்து திருடுறீங்க, நல்லவங்க இல்ல அப்படின்றதுனாலயா? இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா? இல்ல வந்துட்டு நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறதுனால அவரு உங்க கூட பேசாம இருக்காரா? ஏன் நீங்க பல்லவன உங்க கூட கூட்டிட்டு போல? ஏன் அவரு வளர்க்குறாரு பல்லவன? எல்லா உண்மையும் தயவு செஞ்சு சொல்லுங்க." அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்த நொடியே பல்லவன் அம்மா, "ஏம்மா என் பிள்ளைய அந்த ஆள்கிட்ட விட்டுட்டு வந்தா, அப்புறம் அந்த ஆளுக்கு கோவம் வராதா?" அப்படின்னு சொல்றாங்க. டக்குன்னு நிலாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. "என்னங்க சொல்றீங்க? உங்க பிள்ளையா? அது நடேசன் அவரோட பிள்ளையும் தானே?" அப்படின்னு கேட்குறாங்க. "இதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியாதும்மா. இதுக்கு மேல என்ன வேணுமோ நீ அந்த அந்த ஆள்ட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோ. மீதி எல்லாத்தையுமே அவரு சொல்லுவாரு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிர்றாங்க. இதனால நேரா நடேசன தேடி போறாங்க நிலா. கோயில்ல நடேசன பார்த்து, "பல்லவன் உங்க பிள்ளை இல்லையா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நடேசனும், "எல்லா பிள்ளையும் என் பிள்ளை தான். ஏன் அப்படி கேட்குற?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல பயாலாஜிக்கலா அவரு உங்க பிள்ளை இல்லையா?" அப்படின்னு நிலா கேட்டதும், அவரு ஆமான்னு சொல்லிடுறாரு. "உங்க பிள்ளை இல்லன்னா, எப்படி நீங்க அவங்கள கல்யாணம் பண்ணீங்க? எப்படி வந்து நீங்க பல்லவன வளர்க்க ஆரம்பிச்சீங்க? ஏதாச்சும் சொல்லுங்களேன் ப்ளீஸ்" அப்படின்னு நிலா கேட்குறாங்க. அப்புறம் கோயில்ல உட்காந்து எல்லாத்தையும் நடேசன் சொல்றாரு. "இந்த விஷயத்த நான் யார்கிட்டயுமே சொன்னதில்லம்மா இதுவரைக்கும். இப்ப தான் உன்கிட்ட முறையா சொல்றேன்." அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்றாரு. "நான் அவள கல்யாணம் பண்ணப்ப, அவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா, அவ புருஷன் உயிரோட இல்லன்னு அவ சொன்னா. உங்க புருஷன் இறந்துட்டான். கஷ்டப்பட்டு தன்னோட புள்ளைய வளர்த்துக்கிட்டு இருக்கதா அவ என்னோட்ட சொன்னா. அத நம்பி தான் நானும் அவள கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அவ புள்ளையும் என் புள்ளையா நெனச்சு நான் கூட்டிட்டு வந்தேன். அப்ப அவன் ரொம்ப கைக்குழந்த. 3 பசங்கள வளர்க்க தெரிஞ்ச நமக்கு இந்த பையன வளர்க்க தெரியாதா? அப்படின்ற நம்பிக்கையில தான் நான் அவள கூட்டிட்டு வந்தேன். ஆனா அவ நல்லவ இல்லம்மா. வந்து கொஞ்ச நாள்லயே நான் கண்டுபிடிச்சுட்டேன். அவ கெட்டவ அப்படின்னு. வீட்ல இருக்க எல்லா பொருளையும் திருடி, திருடி கொண்டு போய் எங்கேயோ குடுத்துக்கிட்டு இருந்தா. நான் அவளுக்கு தெரியாம ஒரு நாள் போய் பார்த்தா, அவ புருஷன் செத்துட்டான்னு சொன்னா. ஆனா அந்த பையன் இந்தா இப்ப இருக்கானே, அவன் தான். அவன் சாவலாம் இல்ல. இப்பவும் பாத்தீல்ல உயிரோட தானே இருக்கான். இங்க இருந்து எல்லாத்தையும் திருடி, திருடி கொண்டு போய் அவன்கிட்ட குடுத்து அங்க சொத்து சேர்த்துக்கிட்டு இருந்தா. அவ வாங்கி வச்ச கடன், அவன் வாங்கி வச்ச கடன் எல்லாத்தையும் நான் சம்பாரிக்கிற காசுலேருந்து குடுத்துக்கிட்டு இருந்தாம்மா. இத நான் கேட்டு பெரிய பிரச்சனையாகி, அவ மாத்திக்கிற மாரியே தெரியல. டைவர்ஸும் அவள்ட்ட வாங்கல. அவனையும் புருஷனா வச்சுக்கிட்டு, என் கூடயும் வாழ்ந்துகிட்டு, புள்ளையையும் அவ ஒழுங்கா பாத்துக்கல. ஒரு நாள் சண்டை ரொம்ப அதிகமாயி, அவ புள்ளைய இங்கேயே விட்டுட்டு ஓடி போயிட்டா. வேற என்னம்மா பண்றது? அந்த புள்ளைய ரோட்ல தூக்கியா போட முடியும்? என்ன இருந்தாலும் நான் 3 புள்ள வச்சிருக்கேன். அதையும் புள்ளையா தானே நெனைப்பேன். அதனால தான் பல்லவனையும் என் புள்ளையா நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு நடேசன் சொல்றாரு. இத கேட்டுக்கிட்டு இருக்கப்பவே நிலா அழுதுட்டு இருக்காங்க. "நீ ஏம்மா அழுவுற? அவ பெத்தவ. அவளுக்கே கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாளா அவ வந்ததும்? என்ன நடிப்பு நடிக்கிறா? எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன்." இதெல்லாம் கேட்டா அந்த பல்லவன் தாங்குவானாம்மா? அவனுக்கு இவன் பண்ணதெல்லாம் கொஞ்சம் தெரிய வந்தா கூட அவன் மனசு நொறுங்கி போயிரும். அந்த புள்ளைய கஷ்டப்படுத்த நானும் விரும்பல. அதனால தான் நான் எதையுமே சொல்லல யார்கிட்டயும் அப்படின்னு நடேசன் சொல்றாங்க. ஆல்ரெடி நடேசன் மேல நிலாவுக்கு ரொம்ப பெரிய அக்கறை இருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவரு மேல ரொம்ப மரியாதையும், அன்பும் அதிகமாயிடுச்சு. "சரிம்மா, அவ்வளோதான். இதுக்கப்புறம் சொல்ல என்ன இருக்கு?" அப்படின்னு நடேசன் சொல்றாரு. "இல்ல, இல்ல. நீங்க முழுசா சொல்லுங்க. எல்லாத்தையும் சொல்லுங்க. இப்ப நீங்க பாதி தானே சொல்லியிருக்கீங்க. உங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் எப்படி செத்தாங்க? அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்கள நீங்க கொன்னுட்டதா எல்லாருமே சொல்றாங்களே! அத பத்தி சொல்லுங்க." அப்படின்னு கேட்குறாங்க. "ஏம்மா
போதும் எல்லாத்தையும் ஒரே நாளே உட்காந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா? அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. இவள பத்தி தானே கேட்ட? இவளே ஒரு திருடி. அவள பத்தி நான் சொல்ட்டேன்ல. பல்லவன் எப்படி வந்தான்னு கேட்ட? அத பத்தி சொல்ட்டேன்ல. உடு அப்படின்னு எந்திரிச்சு அவரு போயிட்டாரு. சரி இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. பல்லவனுக்கு எப்படியாவது இந்த விஷயம் தெரியாம பார்த்துக்கணும். இல்லாட்டி அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நிலா. ஆனா பல்லவன் திரும்ப திரும்ப நடேசன் மேல கோவப்பட்டுட்டே இருக்கறதுனால, நிலா அந்த உண்மைய பல்லவன்ட்ட சொல்லப் போறாங்களா? இல்ல பல்லவன் நிலா மேல கோவப்பட்டுட்டே இருக்கறதுனால, நடேசன் அந்த உண்மைய சொல்லப் போறாரா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.